हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। நின்னை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் பலம் பெறவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. நின்னை சரணடைந்தேன் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு முறை சந்தானராமன் என்று ஒருவர் பெரிவாளை பார்க்கறதுக்கு வர, தன்னோட பூர்வீகம் பெயர் எல்லாம் சொல்றார், ஊரெல்லாம் சொல்றார். அப்ப பெரியவா கேட்குறா, நீ எங்க வேலை பார்க்குற? நான் டெல்லியில வேலை பார்க்குறேன், பெரிய போஸ்ட்ல இருக்கேன் பெரியவா, எங்க அப்பா இவர் தான் அப்படின்னு சொல்றா. அவ அப்பா ரொம்ப பெரியவா மேல அவ குடும்பமே ரொம்ப ஆத்மார்த்த பக்தி கொண்டவா. பெரியவா உடனே சொல்றாரு, நீ நவநீத சோரன் தானே அப்படின்னு சொன்னோன்னா அவனுக்கு தூக்கி வாரி போடுறது. என்ன பெரியவா இந்த பேரை சொல்றா கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த அணுக்க தொண்டர்கள்லாம் கேட்குறா, என்ன பெரியவா சொல்றது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பையனோட கதை தெரியுமா அப்படின்னு கேட்குறா. அவள்லாம் தெரியாது பெரியவா அப்படிங்கிறா. உடனே பெரியவா சொல்றா, அவ அப்பா நல்ல செல்வந்தர், நல்ல வசதி உள்ளவா. ஆனா என்னன்னா ரொம்ப பைசா செலவழிக்கிறதுல ரொம்ப சுஷ்கம் பண்ணுவா. அதனால ஒரு சாம்பார், ரசம், இதுதான் கறி, அவ்வளோதான், ஒரே ஒரு 3 ஐட்டம் தான் பண்ணுவா. வேற ஜாஸ்திலாம் பக்ஷணம் கிக்ஷணம் எதுவும் பண்ண மாட்டா. இந்த பையனுக்கு சின்ன வயசுங்கிறதுனால பக்ஷணங்கள்லாம் சாப்பிடணும்னு. ஆனா வீட்டுல இந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறா. பசங்கள்லாம் அவனோட ஸ்கூல்ல படிக்கிற பசங்கள்லாம் நன்னா பக்ஷணங்கள்லாம் சாப்பிட்றா வெளியில. இந்த பையன் என்ன பண்றதுன்னு தெரியாம அவ அப்பா சட்டப்பையில பைசா எல்லாம் வச்சிருக்கா. அந்த பைசால ஒரு அண்ணாவை எடுத்துட்டு போய், சரி நிறைய பைசா தான் இருக்கே, நம்ம ஒரு அண்ணா எடுத்தா தெரிய போறது இல்லைன்னு சொல்லிட்டு டெய்லி அந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சு வெளியில ஒரு ஐயர் கடையில போய் அந்த பையன் நன்னா டெய்லி ஒரு போண்டா பஜ்ஜி அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கா. அவன் அப்பாவுக்கு ஒரு நாள் தெரிய வருது இந்த பையன் அந்த மாதிரி திருடுறான்னு. உடனே பெரியவாள்கிட்ட அழைச்சிட்டு வர்றார். பெரியவா இந்த மாதிரி என் பையன் 10 வயசு ஆறுது, இந்த மாதிரி அவனுக்கு இந்த திருடுற குணம் வந்துருது, எனக்கு கவலையா இருக்கு பெரியவா, நாளைக்கு இது மாதிரி திருடின்னு இருந்தான்னா அவனோட லைஃப் என்ன ஆறுது, நீங்க தான் அவனுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லணும் அப்படிங்கிறா. அப்ப பெரியவா சிரிச்சுட்டே சொல்றா, நீ நல்ல அந்த குழந்தைக்கு பக்ஷணங்கள்லாம் ஆத்துல பண்ணி போடுற வசதி இருக்குதானே, உனக்கு தான் நான் அட்வைஸ் பண்ணணும். அவனுக்கு கூட இருக்கிறவெல்லாம் அந்த பசங்க சாப்பிட்ற வயசு, அந்த வயசுல இப்ப நீ கிருஷ்ண பகவானை எடுத்துக்கோ, சின்ன வயசுல வெண்ணெயை திருடினா தயிரை திருடினான்னு அவனுக்கு நவநீத சோரன்னே பேர் உண்டு. அதனால நீ இந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ அவனுக்கு டெய்லி ஒரு செலவுக்கு கொஞ்சம் பைசா கொடுத்து அவன் திருப்தியா சாப்பிட்ற மாதிரி பண்ணு, வீட்லயும் கொஞ்சம் பண்ணி வைக்க சொல்லுன்னு அவன் அப்பாவுக்கு அட்வைஸ் கொடுக்குறா. அப்ப இந்த பையன் கேட்டுட்டு இருக்கும்போது அவன் கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வழியிறது. பெரியவா எந்த இடத்துல எந்த மாதிரி ஒரு தீர்வு கொடுக்கணுங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி.
இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் திருமதி பத்மா வைத்தியநாதன் அவர்கள். ஒவ்வொரு வாரமும் நான் விதவிதமான பாக்கியசாலிகள் பெரிவாளோட தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு வந்திருக்கின்றனர். இன்றைக்கு இவா பத்மா வைத்தியநாதன் அவர்களுக்கு பெரிவாளும் ராகவேந்திர சுவாமிகளும் சூஷ்ம ரூபத்துல அவள்கிட்ட பேசின்னு இருக்கா. எதுக்குன்னா உலக க்ஷேமத்திற்காக நிறைய பரிகாரங்கள் அவ வழியா பண்ண சொல்லி மாமிக்கு அந்த மாதிரி ஒரு அனுகிரகம் கிடைச்சிருக்கு. மாமிய 20 வருஷத்துக்கு மேலாக மாமி இதை பண்ணிட்டு இருக்கா, இந்த பூஜை இதெல்லாம். சில மகான்கள் கூட அவ வீட்டுக்கு கூட வந்திருக்கா. மாமிக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்கள் பெரிவா இந்த கோவிட் டயத்துல சில பரிகாரங்கள் சொல்லியிருக்கா. மழை வரலங்கும் போது பரிகாரம் சொல்லியிருக்கா. வியாதிகளுக்கெல்லாம் என்ன மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கும்போது அதுக்கு பரிகாரம். இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் இது போய் ரீச் ஆகணும், இந்த மாதிரி ஒண்ணு சொல்றது எல்லாருக்கும் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த இன்டர்வியூக்கு ஒத்துண்டு நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கா. அவர்களை இன்றைக்கு வருக வருக என்று வரவேற்போம். நமஸ்காரம். நமஸ்காரம். நீங்க பெரியவாள் நேர பார்த்திருக்கீங்களா? நான் பெரியவாவா கல்யாணத்துக்கு முன்னால ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு கடைசியா கூட்டின்னு போனா அப்ப பெரியவா படுத்துன்னு இருந்தேன். சரி. நீ கையை தூக்கி காமிச்சாலே வழிய பேசுனது மற்றபடி ஒரே ஒரு தடவை தான் பார்த்திருக்கேன். சரி சரி. அதுக்கப்புறம் அவ்வளவு தூரம் எனக்கு தெரியாது. இப்பதான் ஆக்சுவலா பையனுக்காக ஜாதகம் காட்டுறதுக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அவ என்ன சொன்னா, மந்திராலயம் போங்க, உங்களுக்கு அங்க தெரியும் அப்படின்னு சொன்னார். சரி மந்திராலயம் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது அப்ப பாம்பேல 24 ஹவர்ஸ்ல நான் ஸ்டாப் ட்ரெயின், அதனால ட்ரெயின் நான் ஸ்டாப்பா ஒரு 20 தடவை கேன்சல் ஆயிடுச்சு. சரி இனிமே நமக்கு மந்திராலயம் என்ன நமக்கு சரிப்பட்டு வராது போல இருக்கு, நம்ம இந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடலாம்னு சொல்லும் போது ஒரு ஃபோன் வந்தது, உங்களுக்கு யூக்யூ போட்டிருக்காங்க. நாங்க யார்கிட்டையும் சொல்லல. சரிதான் யூக்யூ போட்டிருக்கான்ற என்னன்னு சரி போய் பார்ப்போம்னு சொல்லி ட்ரெயின்ல ஏறி போய் உட்காந்தோம். அப்போ ஒரு 89-90 வயசு இருக்கும், ஒரு வயசானவர் வந்தார். எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டாரு. நீ எங்க, என்னையும் அவரையும் நம்மளை பார்த்து நம்மளே இத்தினோண்டு பையன் இவர் எங்க இருக்காருன்னு கேட்கிறாரு, இவர் இப்படி என்ன கேட்கிறாரு, என்னமோ போல இருக்குன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டோம். என் பையனை மடியிலையும் என்ன பக்கத்துலயும் உட்கார வச்சு 2 பேர் தலையிலையும் கையை வச்சுட்டு more than 18 லாங்குவேஜ் பேசினார் அங்க இருந்தவா எல்லாரோடையும். ராகவேந்திரர் பத்தி உனக்கு தெரியுமா, அவருக்கு சாப்பாடு போடணும் என்னென்னமோலாம் சொல்லின்னு வந்தார். சரி ஏதோ சொல்றாரு, அவருக்கு பொழுது போலன்னு சொல்லிட்டு பேசாம இருந்துட்டோம். ஏன்னா ராகவேந்திரர் பத்தி ஐடியாவே எனக்கு தெரியாது. அப்போ சரின்னு உட்காந்து போனோன்னா அப்ப நைட்டு மிட்-நைட் 1:30 மணிக்கு போய் மந்திராலயம் ரீச் ஆனோன்னே அவன் சொன்னான், ஆட்டோக்காரன் ஃப்ளட்டு. அப்ப ரோடு சர்ஃபேஸ் ஸ்மூத் கிடையாது, கல்லும் குழிமா இருக்கு, எல்லா ஆட்டோவும் கவுந்து போச்சு சாமி, இப்ப போக முடியாது, நைட்டு மிட்-நைட்டு நீங்க ரிஸ்க் எடுக்காதீங்கன்னா. நான் இருக்கேன் கவலைப்படாத, நீ போன்னு. இவரே வயசானவர், இவர் என்ன இருக்காருன்னு எங்க ஆத்துக்காரர் ஒரே திட்டின்னு இருந்தார். இல்ல நீ கவலைப்படாத வா போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போயிட்டு எங்க ஆட்டோ மட்டும் சேஃபா போய் சேர்ந்துட்டு நாங்க விவிஜி 120 ஃபிளாட் கிட்ட போய் நிறுத்தி நான் சொன்னேன், இத்தனை மணி ஆறுது, இத்தனை வயசுக்கு நீங்க என்ன நைட்டு எங்க போய் தனியா போகணும், எங்களோடய இருங்கோ அப்படின்னு. நான் உன்னோட இருக்க முடியாது, நீ என்னோட வர முடியாது. அது என்ன அப்படின்னு. அப்படிதான்டி நீ இங்க இரு, நான் மடத்துல என் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கா, நான் போய் பார்க்க போறேன், கார்த்தால உன்னை பாக்குறேன், நீ இங்க இரு அப்படின்னாரு. என்ன இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு உங்க பேர் என்னன்னு கேட்டேன். விட்டல்னாரு. இந்த ஆட்டோக்காரனுக்கு பணம் கொடுத்தேன், அவ்வளவுதான். திரும்பி பார்த்தா அவரை காணும். சரி இவர் போயிட்டார் போல இருக்கு. என்ன அப்ப இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கக்கூடிய தன்மை எல்லாம் அப்பெல்லாம் இல்ல. சரி போன்னு சொல்லிட்டு மறுநாள் காட்டால மடத்துக்கு போனோன்னு ஒரு படம் வாங்கினோம். அந்த படத்தை நாங்க எடுத்துன்னு வந்தோம்னா அந்த படத்தை பின்னாலேயே ஜனங்கள்லாம் பின்னாலேயே வர மாதிரி இருந்தது. நமக்கு தான் ஒரு பிராம இது இப்படி இருக்கு பின்னாலேயே வராருன்னு சொல்லிட்டு ஏதோ படத்தை வாங்கி வச்சுட்டு கிளம்பி அன்னைக்கு நைட்டு ட்ரெயின்ல விக்கிரகம் எல்லாம் வாங்கி வச்சுட்டு கிளம்பி வந்துட்டோம். அதுல என்ன பண்ண, ஒரு இதை அழுக்கு துணியோட அதை ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு நான் படுத்துட்டேன். திடீர்னு இவருக்கு எங்க ஆத்துக்காத்து தலை வெடிக்கிற அளவுக்கு தலைவலி, ஒரே கத்து. உன்னை நம்பி நான் மந்திராலயத்துக்கு வந்ததுக்கு எனக்கு என்ன பெங்களூர்ல நிறுத்தி நம்ம போயிடுவேன், எனக்கு தலை ஹெமரேஜ் ஆயிடும் போல இருக்கு, அப்படியே அப்படின்னு ஒரே சண்டை. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு என் அசந்து கண்ணை மூடும் போது, இப்படிதான் இருக்கு, நீ என்ன அழுக்கு துணியில வச்சது எடுத்து வெளியில வை அப்படின்னு யாரோ ஒரு குரல் கேட்டது. தூக்கத்திலேயே எடுத்து அந்த விக்கிரகம் அந்த இது எல்லாத்தையும் எடுத்து வெளியில வச்சேன். ஒரு 10 நிமிஷம் பார்த்தா இவர் நார்மல் ஆயிட்டாரு. சத்தன்படுத்தி முதல்ல இறங்கிட்டோம். அப்பயும் எனக்கு இதை பத்தி அவ்வளவு தூரம் பெருசா தோணலை. ஆத்துல கொண்டு வச்சு உள்ள இது பண்ணோன்னு உள்ள அப்படியே யாரோ ஒருத்தர் ஆஜான பகமா உள்ள போறா வரா, அப்படியே ரோட்ல நான் கதவை திறந்து ரோட்ல வெளியில ஓடி போயிட்டேன்.
மிட் நைட் 2 மணிக்கு ஏதோ பேயோ பிசாசோ புடிச்சுன்னு வந்துட்டோம். இதை கொண்டு போய் மறுநாள் காத்தால கொண்டு போய் எங்கேயாவது வச்சிடணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு அந்த மாதிரி யாரோ வரா மாதிரி போற மாதிரி பார்த்தேன், உருவத்தை பார்த்தேன். அவ்வளவு பெரிய ஆஜான பகவானா அவ்வளவு பெருசு. ஏன்னா ராகவேந்திரரை நான் வந்து இந்த பிருந்தாவனம்ங்கிறதே நான் அன்னைக்குதான் பாக்குறேன். இப்படி ஒண்ணு இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதுவும் இந்த மாதிரி உருவத்துல நான் சுத்தமா பார்த்தது கிடையாது. என்னமோ வந்துட்டு என்ன தெரியலையேன்னு சொல்லி ரொம்ப பயந்து போய் நடுங்கி போய் கொண்டு போனோம்னா ஒருத்தர் வாசல்ல காவி வஸ்திரம் கட்டி ஒருத்தர் வந்தார். ஆத்துக்கு ராகவேந்தர் வந்திருக்காரு, யாருக்கு நம்ம பூஜை பண்ணு அப்படின்னாரு. ராகவேந்தர் அவரு எங்க வந்தாருன்னு பண்ணு, நீ பூஜை பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம எங்க போய் பண்றது, நமக்கு அதெல்லாம் அந்த அளவுக்கு தெரியாதே அப்படிங்கும் போது ஆத்துக்கு பக்கத்துல மடத்துல பூஜை பண்ற ஒருத்தரை கொண்டு வந்து குடி வச்சார். அவர் எங்கேன்னு வந்து நான் பூஜை பண்றேன்னு சொல்லி அவர் ஏதோ பண்ணார். பண்ணும்போது ஒரு லேடி எங்கன்னு வந்தா. வந்து பிருந்தாவன பிரவேசத்துல எப்படி இருந்த ராகவேந்தர் அந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கணும், எல்லா பூவும் ஆர்டர் பண்ணினார். அப்ப அவர் சொல்லும் போது மணி 1. வாசல்ல பார்த்தா 1 மணிக்கு நான் எங்க போறது பூக்குன்னு கேட்டேன். வாசல்ல ஒருத்தர் கதவை தட்டுறா. ஒரு லேடி, இனி இந்த மாதிரி பூவே நம்ம பார்த்திருக்க முடியாது. தட்டு நிறைய அத்தனை பூவோட வாசல்ல வந்து நின்னா. அப்பயும் வந்து இதுன்னு ஒரே திகிலாவே இருக்கு. ஒவ்வொரு நாள் நடக்கிற விஷயங்கள் வந்து இப்படி இருக்கு. சொல்லிட்டு அந்த பூ வாங்கி இன்னைக்கு பண்ணி அதுல இருந்து பூ அலங்காரம் அங்க ஆரம்பிச்சது. வித்தின் எ வீக் மறுபடியும் மந்திராலயம் போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. ஒரு திடீர்னு தரையில இருந்து ஒரு லேடி வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி திடீர்னு ஒரு லேடி இங்க இருந்து வந்தோன்னே நமக்கு தான் இப்படி தோன்றதா, இவ எங்கேருந்து இப்படி வந்தா அப்படின்னு நான் பார்த்துட்டே இருந்தேன். அவ என்ன பண்ணா, கையில ஒரு மிருத்திகை, மஞ்சள், திருமங்கல சரடு எல்லாத்தையும் கொடுத்து என் கையை காமின்னு சொல்லி கையில கொடுத்தா. கொடுத்துட்டு ராகவேந்திர கடாச்சாரத்தை நிறைய உந்தி நிறைய அற்புதம் பண்ண போற, நீ இனிமேதான் உனக்கு தெரிய போறது. அவ பாட்டுக்கு தெலுங்குல கடகடன்னு சொன்னோன்னா இவர் என்ன சொன்னாருங்க, அதுக்கு அவ ஏதோ நகைக்காக உன் பின்னால் வந்து யாரோ ஒருத்தி வந்து கேட்கறா, நீ அவளதான் உன் நகையெல்லாம் புடுங்கிறதுக்காக ஏதோ கொடுக்க போற, எனக்கு தெரியாது, நான் வரமாட்டேன்னு தள்ளி போயிட்டேன். அந்த கொடுத்த 5வது நிமிஷம் பிருந்தாவன்ல இருந்து ஒருத்தர் வந்து என்னையும் என் பையனையும் மட்டும் உள்ள கூப்பிட்டு 3 நீங்க ஆர்த்தி எடுங்க உள்ள வாங்கன்னு கூட்டின்னு போயிட்டேன். இவரை நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இவரு மட்டும் வெளியில நின்னார். சரி ஏதோ பண்ணிட்டு வந்துட்டோம். அப்ப ட்ரெயின்ல வந்து உட்கார்ந்து இருக்கும்போது வரும்போது ஒரு லேடி வந்து உட்காந்து கர்கமாலா பத்தி சொன்னான். என்னன்னா காமாட்சிக்கு படிக்கணும், பெரிவாளோடைய ஸ்லோகம் அது, கர்கமாலா படிங்கன்னு சொல்லி சொன்ன. நான் என்ன பண்ணணும், இல்ல பெரிவா வந்து பாருங்க உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு எல்லாம் உனக்கு 2ன்னு சொல்லிட்டு பண்ணான். பிள்ளைக்கு பூனல் போடுறதுக்காக நாள் கொடுக்கும்போது இவெல்லாம் நாள் குறிச்சா. அப்ப நாள் வந்து இவ பார்த்த நாளெல்லாம் வேண்டான்னு தாத்தா வந்து என்ன சொன்னார், 2 தரம் பூனல் போடுனார். அது என்ன 2 எல்லாம் 2 தான் பூனல் போடு அப்படின்னார். அப்புறம் முரளிதர சுவாமிகள் சொன்னார், உனக்கு வந்து மந்திராலயத்துல நீ போடுறதுக்கு என்னன்னு கேட்டார். நான் இல்ல, நான் வந்து கோவிந்தபுரத்துல தான் போடுற ஐடியால இருக்கேன்னு. அந்த மேட்டூர் சுவாமிகள் இருந்தார், அவர் நேரம் இங்கேருந்து வந்து பண்ணுங்க நமஸ்காரத்தை அப்படின்னார். சரின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணோன்னா அவர் தான் முதல்ல அட்சதை போட்டது. பண்ணிட்டு எல்லாம் 2ன்ட்டு போயிட்டார். இது உண்மையிலேயே ராகவேந்திரரும் பெரியவாவும் தான் 2ங்கிறது எனக்கு அன்னி வரைக்கும் புரியல. அவனுக்கு எல்லாமே 2 வந்தது. பொண்ணு வைக்கிற இவரு கூட மகான் இவரு கணபாடிகள் கூட கிருஷ்ணமூர்த்தி கணபாடிகள் அங்கேருந்து வந்தாருன்னா அங்கேருந்து இதுல இருந்து கோவிந்தபுரத்துல இருந்து ஒரு கணபாடிகள் 2 பேரும் வந்துட்டா பிரம்மோபதேசம் பண்ணும் போதும். அப்பையும் 2. சரி. சோ எங்களுக்கு அப்பயே அவர் வந்து 2 பேரும் விளையாடுறதுங்கிறது வந்து அன்னைக்கே புரிஞ்சு போச்சு. அது முடிஞ்ச உடனே அவர் என்ன பண்ண, ராத்திரி ஒரு நாள் வந்து சொப்பனத்துல பெரியவா வந்து ஏந்து வா அப்படின்னார். வீணு நான் மீட்ட சொல்லிட்டேன், காப்பாற்ற முடியாது, நீ சொல்லிடு அப்படின்னார். நான் யார்கிட்ட சொல்றது அப்படின்னேன். ஆனா ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் வந்து காவி வஸ்திரத்துல வரல. என்ன பெரியவா நான் யார்கிட்ட என்ன சொல்லணும், நீ சொல்லிடுடி, எழுதி கொடுத்துரு அப்படின்னார். அப்ப வந்து நான் என்ன பண்ணேன், இந்த முரளின்னு வந்து காசி மடத்துல இதுல மாம்பழத்துல இருக்கார் பாருங்க கோசாலையில, அவருக்கு எழுதினேன் இந்த மாதிரி பெரியவா. அப்ப அது முதல் 28 அவர் சொல்றார், அடுத்த 28 2வது பெரியவா வந்து காலமாயிட்டான். சோ அவர் எழுதி கொடுக்க சொன்னார். அப்ப வந்து இது எதுக்கு நம்ம எதுக்கு இதெல்லாம் போய் எதுக்கு பெரியவா நம்மள எதோ சொல்றேன்னா, இல்ல நீ சொல்லிடுன்னாரு. இதை வந்து அவள்கிட்ட சொல்லி அதோட முடிச்சுட்டேன். திருப்பி அங்கேருந்து வந்து ஒரு 2 மாசத்துல திருப்பி மறுபடியும் வந்தார். வந்து அந்த காமாட்சி கோயில்ல அந்த இதுல படுத்துட்டு இருந்தார். இந்த சரஸ்வதி ஆவாகனம் பண்ணுவா இல்லையா, அங்க படுத்துட்டு இங்க உள்ள வா அப்படின்னு கூப்பிட்டார். நான் நமஸ்காரம் பண்றேன்னு, இரு நமஸ்காரம்லாம் பண்ணுவேன் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்து ஒரு டப்பாவை திறந்து 3 காசு எடுத்து என் கையில கொடுத்தார். அதுல ஸ்ரீசக்கரம் இருந்தது. நான் சொன்னேன், இந்த ஸ்ரீசக்கரம் என்ன பண்ணணும் அப்படின்னு, நீ பூஜை பண்ணிடி அப்படின்னாரு. அப்ப வந்து நான் கூப்பிட்டு, அவ பூஜை பண்ணணும், அவளுக்கு பூ கொடுனா. சாமி பூ வேலை வைக்கிது, நீ பாட்டுக்கு பூ கொடு. இல்லடா அவ பூ பண்ணணும்டா, அவளுக்கு பூ கொடுறா அப்படின்னு அவள்கிட்ட சொன்னார். இது எங்க நம்ம போய் என்னத்தை தேட போறோம்னு சொல்லி தூக்கத்திலேயே ஏந்து போய் இவர்
இவர் சொன்ன மாதிரி காமிச்ச அந்த டப்பா வந்து நான் ராகவேந்தருக்கு பூஜை பண்ற வெள்ளிக்காயின் வச்சிருக்கிற டப்பா. சரி. இதுல வந்து இது வரைக்கும் அதுல தாமரப்பூ மகாலட்சுமி வச்சுதான் நான் காசு வச்சிருக்கேன். 108 அப்படிதான் வாங்கி தங்க மாளிகையில பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி அதுல ஸ்ரீசக்கரம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஆனா இவர் காமிச்சாரேங்கிறதுக்கு போய் திறந்து பார்த்தா அவர் சொன்ன மாதிரி அந்த 3 காசும் அதுல இருந்தது. நீ பார்த்துட்டே இரு, எண்ணி 15வது நாள் உன்னை தேடி காமாட்சி வருவாங்க சொன்னார். நங்கநல்லூர்ல ஒருத்தர் இருக்கார், அவருக்கு சொப்பனத்துல சொல்லி காமாட்சியை கொடுத்து அமிச்சிட்டார். கரெக்டா பெரியவாளோட சித்தி அடைஞ்ச நாள் அன்னைக்கு காமாட்சி ஜனவரி 8 ஆத்துக்குள்ள வந்தா. சரி. அவளுக்கு நீ பூஜை பண்ணணும். நீ வந்து ஜனவரி 8 தான் வந்தா. நீ வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு பெரியவா சித்தியான அன்னைக்குதான் வந்தா உள்ள. அன்னைக்குதான் உள்ள வந்தா. அதுக்கு முன்னால என்ன பண்ண, ஒரு நாள் வந்து எனக்கு விளாம்பழம் அவருடைய இது வரும் இல்லையா ஜனவரி 8 அன்னைக்கு வந்து எனக்கு விளாம்பழம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு விளாம்பழம் வாங்கிட்டு வரியா, அந்த முன்னால கொடுத்துட்டு இருந்தான் எனக்கு பெங்களூர்ல. அவன் வந்து ஊட்டிக்கு போயிட்டான், நீ ஏற்பாடு பண்ணிடுனாரு. முதல்ல போகும்போது விளாம்பழம்னு சொல்றாரு, என்ன பண்ணணும் ராகவேந்தர், நான் உனக்கு மாதுளம்பழம் விளாம்பழம் இருக்கிற இடத்த அடையாளம் காட்டுறேன், ஆனா நீ முதல்ல 8 பழம் எனக்கு நிவேதியம் பண்ணல. சரி சரி நான் பண்றேன் அப்படின்னு. அது வரைக்கும் மாம்பழம் எங்க அங்க எங்கன்னு எல்லா இடமும் அலைஞ்சோம். ஒரு இடத்துல ஒரு பழம் கிடையாது. இவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, ராகவேந்திரா நீ சொல்லு, நீ எங்க இருக்குன்னு சொல்லு, நாங்க வந்து உனக்கு முதல்ல உங்களுக்கு பண்றோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இங்க மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன்ல போறேன், ஒரு லேடி விரிச்சு பாக்ஸை திறக்கிறா, விளாம்பழத்தை விரிச்சு வைக்கிறா. அது வந்து அப்படியே எங்களுக்கு என்ன, அது வரைக்கும் தேடி இருக்கோம் நாங்க. ஸோ அந்த விளாம்பழத்தை எடுத்துட்டு வந்து அண்ணில இருந்து முதல் 8 பழம் ராகவேந்தருக்கு, அதுக்கப்புறம் பெரியவாளுக்கு. அப்புறம் நீ என்னையும் வச்சு நீ இங்க பூஜை பண்ணணும் அப்படின்னாரு பெரியவா. ராகவேந்தர் இருக்கார்ல, உனக்கு எல்லாம் 2, நானும் உண்டு அவரும் உண்டு, என்னை வச்சு பூஜை பண்ணிருந்தாரு. சரி இவர் என்ன இப்படி சொல்றாருன்னு சொல்லி ராகவேந்தர் அவர் வந்து விக்கிரகமா நம்ம அபிஷேகம் பண்றோம், இவருக்கு வந்து என்ன பண்றேன்னா இவர் வந்து காமாட்சியா வந்து உட்காந்துட்டாரே, அப்படி பண்ணித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த காமாட்சி வரைக்கும் பண்ணிட்டே இருந்தோம். ஒரு மாசத்துல காமாட்சி தாசர்னு எனக்கு அவ வந்து எனக்கு அந்த அளவுக்கு அவ யாருன்னு தெரியாது, சொப்பனத்துல வந்து சொன்னார், அவன் ரொம்ப உயிருக்கு போராடின்னு இருக்கா, நீ என்ன பண்ற, காவி வஸ்திரம், என்னுடைய மிருத்திகை, ஏலக்காய், சாக்லேட்டு, துளசி எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு அவரை போய் பார்த்துட்டு வா, போ எழுந்திருப்போம் அப்படின்னு. அவரு சொன்னோன்னே நம்ம போய் யாருன்னே தெரியாது, நம்ம எங்க போய் காமாட்சி தாசரை தேடுறது, நீங்க பாட்டு போனா எங்க போறதுன்னா, அப்ப ஒருத்தர் வந்து கணேஷ்னு வருது, அவர்கிட்ட இந்த மாதிரி சொல்றாரு, இந்த மாதிரி யாராவது தெரியுமான்னு கேட்டா, நல்லா கடையை கட்டிங்க போங்க, யாரு பெரியவாலே சொல்லியிருக்காரு, அவருக்கு பேரே காமாட்சி தாசன் வச்சிருக்காரு, தெரியாதுன்னு சொல்றாரு, வாங்க நான் கூட்டின்னு போறேன்னு கூட்டின்னு போனார். அங்க போனோன்னா அவர் உயிர் வந்து ரொம்ப மோசமான ஸ்டேஜ்ல படுத்துட்டு இருந்தார். அவருக்கு வந்து மிருத்திகை கொடுக்க சொன்னார், ஏலக்காய் கொடுக்க சொன்னார், சாக்லேட் கொடுக்க சொன்னார், துளசி கொடுக்க சொன்னார், காவி வஸ்திரத்தை போட்ட சொன்னார். ராகவேந்தர் சொன்ன எல்லாத்தையும் செஞ்சேன். அப்புறம் சொன்னார், உன் கைய அவர் தலையில வை அப்படின்னார். தலையில வச்சோன்னா நவரு அப்படின்னார். நான் இந்த பக்கம் நகர்ந்து வந்தேன்னா ஒரு பணம் போயிடுச்சு. ஐயோ, இது வரைக்கும் ராகவேந்திரர் போய் ஒருத்தருக்கு ஒண்ணு கொடுத்தா அவளை எழுப்பின்னு வந்ததுதான் அகராதி, அவரை வந்து ஃபெயிலியர் ஆன அகராதியே கிடையாது. இது என்ன இப்படி பண்ணிட்டாரேன்னு ரொம்ப மனசு இதுவா இருந்தது. வெளியில வரும்போது ஒரு குழந்தை வந்து என்ன கேட்கும், எள்ளுருண்டை வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்ப அன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம காமாட்சி பூஜை பண்ண காமாட்சியோட ஒவ்வொரு இதுவும் நமக்கு மாற்றம் தெரிஞ்சது. அவளுடைய அபிஷேகத்துல ஒரு மாற்றம் தெரிஞ்சது. விதவிதமா காட்சி கொடுப்பா. நீங்க எனக்கு அமைச்சிருந்த இல்லையா, விதவிதமா காட்சி கொடுப்பா. அது எப்படி ஒரு விக்கிரகம் இப்படி மாறி மாறி காட்சி கொடுக்கும்ன்றது வந்து தெரியாது, ஆனா கொடுப்பா. கொடுத்துட்டு தனக்கு இது வேணும்னு அவ சொன்னான்னா அது வாசல் வந்து ராகவேந்தர் எப்படி கேட்கிறாரோ அவளுக்கும் அதே மாதிரி நடக்கும். அவர் தான் பெரியவான்னு சொல்லிட்டாரு அதை காமாட்சி. இவன் என்ன சொல்றாரு, இவர் என்ன கேட்கிறாரோ அதே மாதிரி அவர் என்ன கேட்கிறாரோ 2 பேரும் வாசல்ல வந்துடும். அதாவது நம்ம அதை அனுபவிக்கிறவளுக்கு தான் அந்த, அதாவது நான் சக்கரை பொங்கல்னு சொன்னா அவங்களுக்கு வந்து திதிக்கும்னு சொன்னா அவங்களுக்கு தெரியாது, சுவைச்சு பார்த்தாதான் அதோட டேஸ்ட் தெரியும். அந்த மாதிரி நாங்க டெய்லி அனுபவிக்கிறோமா, அவர் இன்னைக்கு இதை சொல்றாருன்னு சொன்னா அதை அப்படியே பார்த்துட்டே இருப்போம். சரி இது வந்து ஏதோ நடக்கிறது, இதை காமிக்கிறாரு, இதுக்கு ஏதோ சொல்ல போறாரு, அந்த மாதிரி சொன்னதுதான். ஒரு நாளைக்கு படுத்துட்டே இருக்கேன், ஒருத்தர் வந்து இன்னைக்கு என்கிட்ட வேஷ்டி வஸ்திரம் எல்லாம் வச்சு உன்கிட்ட காட்டுவா. இவ போற இடத்துல பின்னால ஒரு சுவாமி விக்கிரகத்தை அவ என்ன பண்ணிட்டா மூடி வச்சிருக்கா, சாக்கா இதுல போட்டு சாச்சி வச்சிருக்கா, குப்பையில போட்ட மாதிரி போட்டு வச்சிருக்கா. அது வந்து இது வந்து நீங்க அந்த சித்தமல்லி, ஆமா, இது வந்து மேகசின்லயும் வந்து மேகசின்ல அதான், இது வந்து பூஜை பண்ண வேண்டிய ஒரு இடம். இதை என்ன பண்ணி வச்சிருக்கா, மூட்டை கட்டி வச்சிருக்கா, அதை வெளியில நீ போய் எடுனார். அதை போய் நான் எந்த ஊர் எங்க இருக்கு, நான் போய் எங்க எடுக்கணும், உன்னை தேடி நீ கொத்தி வருவா, அவள்கிட்ட நீ இதை சொல்லுனர். அதே மாதிரி
2 பேர் புடவை வேஷ்டிலாம் அணிந்து நாங்க குலதெய்வம் கோயிலுக்கு பண்ண போறோம். எதுவா இருந்தாலும் அங்க ராகவேந்திரத்தை வச்சு கேட்காம யாருமே போக மாட்டான். அங்க வர்ற ஒரு 600-700 ஃபேமிலிஸ் அப்படிதான் எல்லாருமே. ஏன்னா எது ஒண்ணுனாலும் அவர் முன்னால வந்து இதை பண்ணல, எது தப்பு பண்ணினாலும் சொல்லிடுவாரு, சரியா பண்ணாலும் சொல்லுவார். அந்த மாதிரி விஷயத்துல அவ கொண்டு வந்து கொடுத்தோன்னே நான் சொன்னேன், நீங்க இந்த போற இடத்துல இந்த மாதிரி ஒரு வாய் இப்படி கோணலா, தலை இப்படி மட்டமா ஒரு விக்கிரகம் அங்க இருக்கா பாருங்க. இவர் சொன்னார், நான் போன் பண்ணி அவ ஊர்ல கேட்டேன், அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது, ஏதோ வளராதுன்னு. உங்களுக்கு அந்த விக்கிரகம் அப்படியே காமிச்சிடுவாரா? அந்த அந்த சுவாமியே எனக்கு வந்து நீ என்னை எடுத்து வெளியில எடு அப்படின்னு சொல்றது வந்து வெளியில எடுன்னு சொல்லிட்டு 2 வாழைப்பழத்தை கையில கொடுத்தது. எங்க இருக்கேன்னு கேட்டா, நான் இங்க இருக்கேன், இந்த ஒன்னு தேடி வருவா, நீ அவள்கிட்ட சொல்லுன்னு சொன்னார். ஏழுமலையானது. சரி, நீ ஊருக்கு போனா நீ பாத்துட்டு அங்க சொல்லுங்க, ஆனா நீங்க அவர் காமிச்ச வேஷ்டி புடவையெல்லாம் எடுத்து நீங்க தான் வந்தீங்க, நீங்க இல்லைன்னு சொல்றேன், நீங்க கேட்டுட்டு வாங்கணும்னு இவ இங்க அங்க ஊருக்கு போயிருக்கா, அங்க தங்க இடம் இல்லைன்னு யாராத்துலயோ போய் தங்கியிருக்கா. அவத்து கிணத்தடியில மூஞ்சி எலும்புறதுக்காக கதவை திறந்தா, ராகவேந்திரர் என்ன பெரியவா என்ன விக்கிரகத்தை காமிச்சாலோ அந்த விக்கிரகத்தை அங்க பார்த்தோன்னா அவ மயங்கி அங்கேயே விழுந்தோன்னு, ஐயோ அம்மா நீ சொன்ன மாதிரி இங்க இந்த இடம் இருக்கு, இவ கேட்டா அது மேல சாக்கு முட்டையெல்லாம் தூக்கி போட்டு வச்சிருக்கா, என்ன பண்றதுன்னு. இல்ல நீங்க உடனே போய் அங்க எடுக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி அவர் காமிச்ச இடத்துக்கு போயிட்டோம். அவர் என்ன காமிச்சாரோ அது அத்தனையும் அங்க இருக்கு. சரி, அப்ப என்ன சொன்னார், கீழே இருக்கிறவரை முதல்ல வந்து கூரையில ஏத்து, கூரையில இருந்து கோபுரத்துல ஏத்துனார். நான் எப்படி ஏத்துறேன், எல்லாம் முடியுண்டி ஏத்து அப்படின்னு சொன்னார். அப்ப பாத்தீங்கன்னா அந்த விக்கிரகத்தை எடுத்த உடனே செவுத்துல எல்லாம் அந்த ராமர், லட்சுமணர், அந்த ஆஞ்சநேயர் எல்லா படமும் அதுவே கிராபிக்ஸ் மாதிரி அந்த அந்த ஆத்துல எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் வந்து அதோட பவர், அந்த இடத்தோட பவர் அவ்வளோ நாள் தெரியாதது அப்பதான் அவளுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அப்புறம் என்ன பண்ணா, ஒரு நாள் பார்த்து இது பண்ணி ஒரு நாள்ல எடுப்போம் அப்படின்னு. முதல் விக்கிரகம் ராகவேந்திரர் அங்க உள்ள வரணும். ஏன்னா ராகவேந்திரர் வந்து அதுக்கு ரொம்ப வந்து இஷ்டமான தெய்வம் அவருன்னு சொல்லிட்டார். அப்ப அந்த பார்த்தேன்னா அந்த ஒரு நாள் ராகவேந்திரர் என்ன சொல்றார், அவர் உடம்புல பார், இந்த கையில முருகன், இந்த கையில பிள்ளையார், என் வயத்துல வந்து ஏழுமலையான், என்ன நான் குரு, அவரே ராகு, அவரே கேது, பிள்ளையார் இருக்கார், அவரே செவ்வாய், முருகன் இருக்கார், அங்க நான் இருக்கேன் குரு, பெருமாள் இருக்கார் புதன், 4 ஒரு இடத்துல இருக்குன்னா அது அந்த இடம் தான். போ, யாருக்கு என்ன பிராப்தம் எது வந்து வரணுமோ அந்த இடத்துக்கு போ சொல்லு, உனக்கு எல்லாமே நடக்கும். ஆனா அங்க போயிட்டு வந்தவளுக்கெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள், அதுக்கப்புறம் அதுதான் விகடன்ல எழுதினேன், நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே எடுத்து அதே மாதிரி கும்பாபிஷேகம் பண்ணி அந்த கோயில் வைத்தீஸ்வரன் கோயில்ல இருந்து 10 கிலோமீட்டர்ல இருக்கு. அங்க முதல்ல போகும்போது கட்டும்போது ஒரு பசுமாடு இருந்தது, இப்ப 60 பசுமாடு இருக்கு கோசால. ஒரு நாள் பெரியவா வந்து கனவுல வந்து சொல்றா, நான் தொட்டுட்டேன், நீ ஏந்து வா 9 கஜத்தை கட்டின்வான்ல. எங்க போகணும், வாடி அப்படின்னு சொல்லி அந்த வைத்தீஸ்வரன் கோயில் குறுக்கரை காமிச்சார். அதை தொட்டுட்டேன்றது என்னன்னா, சிவனை மருந்து செலுத்தும் போது யாரு வேணாலும் தொடலாம். மருந்து அந்த ஆவாகனம் பண்றதுக்கு முன்னால அதுக்கு பர்மிஷன் உண்டு. அதுக்கு என்ன சொன்னார் இவர், நான் சொல்லிட்டேன் நீ வான்னு சொல்லி கூப்பிட்டார். கோவிட் டைம் 144 அங்க ரூம் எல்லாம் கிடையாது, யாருக்குமே அலௌடு கிடையாதுன்னு சொல்லிட்டா. ஆனா எங்களுக்கு வந்து யாரோ ரூம் போட்டா. சரி, நாங்க போய் அங்க உட்காந்தோன்னே உங்களுக்கு ஒரு போன் வந்திருக்கோம், உங்களை வர சொன்னாங்க. நாங்க சொன்னோம், நான் யாருன்னே தெரியாது, எங்களுக்கு யாரு போன் பண்ண போறா, சரி கூப்பிடுறாளேன்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஆனா 9 கஜத்தை 6 கஜமா கட்டின்னு தான் போனேன். போயிட்டு உள்ள போனோன்னே 2 ஆதீனம், ஒரு ஜட்ஜு, 2 கலெக்டர், நாங்க 5 பேர் ஆச்சு உள்ள போனார். அந்த ஒரு மாமி வந்து எங்களுக்கு இது கொடுத்தா, வெள்ளி தங்கம் எல்லாம் கொடுத்தா. அதை மருந்து செலுத்தி சிவனை வந்து அந்த உள்ளுக்குள்ள போய் க்ளோஸா மருந்து செலுத்துற பாக்கியத்தை வந்து பெரியவாதான் டைரக்டா கொடுத்தது. அது உலகத்துல வந்து எது கிடைச்சதோ இல்லையோ, இது வந்து என்னால மறக்கவே முடியாது. சிவனை போய் நம்ம போய் மருந்து செலுத்தி தொடர்றதுங்கிறதெல்லாம் நடக்கிற காரியமா? இது இன்னும் எந்த ஜென்மத்துல பாபு இது பண்ண போறா? அது மாதிரி நம்ம யாருமே கிடையாது, ஒரு சாதாரண ஒரு ஆள், ஒண்ணுமே கிடையாது. நம்மள அந்த இடத்துல கொண்டு தெய்வம் நிறுத்தினார்னா அது பெரியவாதான். அவர் கனவுல கூப்பிட்டது, சொன்னதை நிறைவேற்றி கொடுத்தாரு அந்த இடத்துல. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க எதை ஒண்ணு எடுத்தாலும் அதுக்கு பின்னால வந்து ஒரு கரெக்டா ஒரு ரூட்டு போடுவார். சென்னையில வந்து மக்கள் வந்து ரொம்ப தண்ணி கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளும் மகா சுவாமிகளும் உங்ககிட்ட வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு வந்து 1008 இளநீர் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. சென்னையில சுத்தமா மழை கிடையாது. அன்னைக்கு வந்து ராகவேந்திரரும் பெரியவான்னு சொல்றா, நீ பாரு மழை வரல, இவெல்லாம் என்ன பண்றது, எல்லாரும் தண்ணி தூக்க முடியல, லாரி ரொம்ப கஷ்டம், வேதனைப்படுற ஜனங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அண்ணா சொன்னார், சாலிகிராமத்தை எல்லாரும் ஆத்துல வாங்கி மூட்டையா வச்சுட்டு
அதுக்கு அபிஷேகம் கிடையாது, ஒரு நேவேத்தியம் கிடையாது, ஒரு கரெக்டா பூஜை கிடையாது. நீ வந்து ஊருக்கு போனேன்னா மூட்டை கட்டி ஒரு கல்கண்டு திராட்சையை பக்கத்துல வச்சுட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு போய், நீ சாப்பிடுவியா அப்படி அப்படின்னு கேட்டாரு. ஐயோ இது மாதிரி யார் பண்ணிருக்கா அப்படின்னு. இதெல்லாம் ப்ராம்ப்டா எல்லாமே கரெக்டா பண்ணணும். நம்ம கொண்டாடுறோம் தெய்வம், நமக்கு தெய்வம் பக்தி இருக்குன்னு சொல்லி இஷ்டத்துக்கு எல்லாம் நீங்க எல்லாம் பண்ணக்கூடாது, கரெக்டா பண்ணணும் அப்படின்னு. அப்ப என்ன பண்றது இதுக்கு அப்படின்னு அப்ப சொன்னார், பஞ்சாபாண்டவர் பூஜை பண்ணி பூமிக்கு அடியில இருந்து எடுத்த ஒரு ஆஞ்சநேயர் இருக்காரு, அந்த ஆஞ்சநேயரை அப்படியே உயிரோட காமிச்சார். அந்த பஞ்ச முகத்தையும் பாம்பு ரூபத்துல இருந்து எல்லாமே நான் பார்த்தேன். இது எங்க இருக்கு, இது எங்க இருக்குன்னு சொல்லி இது அப்படியே மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி உட்கார்ந்து இருக்கும் போது கணேஷ் அங்கன்னு வந்து ஒரு மந்திராலயம் போயிட்டு வந்தேன்னு ஒரு போட்டோ எடுத்து வந்து டப்புன்னு கீழே போட்டார். நான் பார்த்த ஆஞ்சநேயரும் அந்த போட்டோல இருக்கிறது ஒண்ணு. நான் சொன்னேன் இது எங்க இருந்தது, இது இதைதான் நான் பார்த்தேன், இதைதான் பார்த்தேன்னு. இது வந்து அப்பண்ணார் பூஜை பண்ணது மைசூர் பேலஸ்க்கு பூமிக்கு அடியில இருந்து கிடைச்சது அவருக்கு. ராகவேந்தருடைய பெரிய ஒரு பக்தர் அவரு, அது வந்து மந்திராலயத்துல இருக்கு அப்படின்னு. இந்த ஆஞ்சநேயர் எடுத்துன்னு வந்து பூஜை பண்ண சொல்றாருன்னா அவர்லாம் கிணறு இருந்தாதான் அந்த ஆஞ்சநேயரை வருவார், இல்லைன்னா வரமாட்டா, அவர் ரொம்ப மடி ஆச்சாரம், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு ஒருத்தர் கிருஷ்ண பிரசாத்தை விட்டு மலை கன்னடத்துல பேச சொல்லி கெஞ்சி, தமிழ்நாட்டுக்காக நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் கருணை காட்டுங்க, மழை ரொம்ப தண்ணி கஷ்டம்னு போய் சாலகிராம மடத்துல கொண்டு போய் அதை வச்சு எப்படியாவது ஒரு பர்மிஷன் வாங்கி கொண்டு வந்தோன்னா அந்த அங்க இருக்கிற தண்ணியை போட்டு அபிஷேகம் பண்ணி அதை பண்ணி முடிச்ச அடுத்த வாரம் தான் சென்னைக்கு மழை. அப்படியா? நீங்க வந்து ராகவேந்திர சுவாமிகளும் மகா பெரிவாளும் உங்ககிட்ட நிறைய பரிகாரங்கள், நிறைய பேருக்கு வியாதிகள் அந்த மாதிரி குணமடைறதுக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்றான்னு சொல்லியிருக்கேன். என்னென்ன பரிகாரங்கள், என்னென்ன நீங்க சொல்லியிருக்கேன், அதை பத்தி கொஞ்சம் சொல்லு. அவர் பரிகாரம்னு சொல்றா, வந்து இது ஏதோ வளர்றா, ஏதோ நிறைய பேர் ஒத்துக்க மாட்டா இல்லையா? அவ அனுபவிச்சாதான் அதோடைய தன்மை தெரியும். இல்ல இப்ப நானே உங்களை வந்து உங்க வீட்டுக்கு வந்து நான் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் நல்லாவே பிலீஃப் வந்திருக்கு. இப்ப எனக்கு சொல்லணும்னா ஏன்னா நான் இதை பேப்பர்ல பார்த்திருக்கேன். நிறைய பேர் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தவா சொல்லல ஆக்சுவலா உங்களை பத்தி. நான் எப்படி உங்ககிட்ட மூவ் பண்றேன்னா, நீங்க வந்து ஒரு சிம்பிள் உமன், என்னை பொறுத்த மட்டும் ஒரு நார்மலா நான் எப்படி இருக்கேன்னா ஒரு சிம்பிள் லேடி, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அந்த மாதிரிதான் நீங்க இருக்கே, அவ்வளவுதான். பெரிவாளும் ராகவேந்திர சுவாமிகளும் உங்களுக்கு என்ன சொல்றாளோ அதை நீங்க எக்ஸிக்யூட் பண்றீங்க, அவ்வளவுதான். அதுதான் வேற. அது வந்து நீங்க என்னன்னா அத ஒரு ஸ்ரத்தையா அத அவர் சொல்லிட்டா நம்ம இதை பண்ணணும்னு நீங்க அந்த ஒரு இதுதான் நோக்கம் தான் உங்களுக்கு. அததான் நான் சொல்றேன். ஏன்னா அவர் ஒருத்தரை போய் காப்பாத்து இதை குடுன்னு சொன்னாருன்னா நம்ம போய் சொன்னா கூட அவ வந்து அதை ஏத்துக்க மாட்டான்னு வச்சுக்கோங்களேன், இது ஏதோ வளர்றதுன்னு. அப்ப வந்து என்ன தெரியுமா, அந்த அவ அனுபவிக்கும் போது மனசு அப்படியே துடிக்கும். பெரியவா சொல்லிட்டாரு, நமக்கு ராகவேந்தர் சொல்லி அதை காப்பாற்ற முடியலையே, நம்மளால பண்ண முடியும். ஏன்னா எனக்கு கொடுத்த அசைன்மெண்ட் அது. நீ நான் சொல்றத நீ போய் செய், அதை கொடு. அது மாதிரி வந்தவாதான் என் நம்பர் ஆஃப் பீப்புள் அவர் காப்பாத்தி கொடுத்திருக்காரு, எல்லாருக்கும் பண்ணி கொடுத்திருக்காருன்னா அவ வந்து நிறைய பேர் வந்து. நான் எல்லார்கிட்ட இருந்து உங்க ஆத்துல வந்து போது தெரிஞ்சுட்டது என்னன்னா, நீங்க எதுவுமே ஒரு தட்சணையோ எதுவும் வாங்குறது இல்ல. நீங்க உங்க கையாலதான் நீங்க 105 ரூபா தரேன். அதான் என் பையனோட சம்பளத்துல இருந்து எடுத்து வச்சுப்பேன். அதுல இருந்து அவர் வந்து யாருக்கு கொடுன்னு சொல்றாரோ அவளுக்கு கொடுத்துட்டு போயிடுவான். அவரை போய் தேடி போன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அவர் எந்த கண்ட்ரில இருந்தாலும் அங்க போட்டு அனுப்பிச்சிருவோம். ஏன்னா ஒரு ஃபாரின்ல இருந்த ஒரு பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவ அம்மா கதறா, அவளுக்கு அவ வந்து கேட்கறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நாளைக்கு ஒருத்தி வந்து கேட்பா, அவளுக்கு நீ வந்து இந்த பரிகாரத்தை சொல்லிவிட்டு அவ கண்ட்ரி இந்த பணத்தை அவ கண்ட்ரியோட கரன்சிக்கு மாத்தி வச்சுக்கோ, அது வந்து என்னோட வஸ்திரத்துல சுத்தி பணத்தை கொடுத்து இது பண்ணோன்னு அவ இன்னைக்கு வந்து ஒன்னும் இல்ல. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு அந்த டிசீஸே இல்ல. ஏன் அப்படின்னா அது வந்து அவருடைய அந்த தெய்வத்துக்கு மேல வச்ச அவளுடைய நம்பிக்கை. அது எப்படி யாருக்கு எப்படி கொடுப்பாருன்றது வந்து தெரியாது. ஆனா அவர் சொன்னதை செஞ்சிருவேன். அது அவ ஏத்துக்கிறாளோ, ரொம்ப தொந்தரவு பண்ணுவேன், ஐயோ கொடுக்கணும் கொடுக்கணும். ஏன்னா அவர் ராகவேந்தர் சொல்லிட்டாரு, பெரியவர் சொல்லிட்டாரு, அந்த இடத்துல போய் இதை கொடுத்துருவான்னா போய் கொடுத்துட்டு வந்துருவேன். அவ எடுத்துக்கிறவாளும் ஏத்துக்கிறவாளுக்கும் நம்பணும். அது வந்து அவளுக்கு வந்து ஒரு தடவை பட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த தடவை அவளுக்கு வந்து தெரிஞ்சிடும். நீங்க வரும்போதே ஒரு குழந்தைய வச்சுட்டு இப்படி ஒரு காமிச்சம்பத்துல அவளுக்கு ஏன் 6 மாசம் பண்ண முடியாதது 1/2 நிமிஷத்துல அவளுடைய ப்ராப்ளம் என்னன்றத சொன்னாருன்னா அது அவருடைய அவ வந்து அந்த தெய்வத்துக்கிட்ட வச்ச பக்தி. அது கரெக்ட். அதுக்கு அவர் வந்து இது மாதிரி பண்ணு, அது மாதிரி எல்லாருக்கும் சொல்லுவாருன்றதையும் சொல்ல முடியாது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து நினைச்சாருன்னா இப்ப நீ அவளுக்கு போய் பாரு, நினைச்சாருன்னா இதை போய் கொடு. உங்களை பார்க்க வரதே வந்து
அவ யாரும் நினைச்ச போது வர முடியாதுங்கிறது தெரிஞ்சு எனக்கு அதுல என்ன சொன்னார்னா, ஆராதனை ஒரு நாள் எல்லாருக்குமே பர்மிஷன் கொடுத்திருக்காரு. ஏன்னா மடி ஆச்சாரம் வந்து ரொம்ப பார்க்கணும். ஏன்னா இப்ப நீங்க வெளியில வர ஏதாவது ஒரு பணம் போகும்போது அந்த பூ எல்லாம் போடுறா, அதை மிதிச்சுட்டு நீ திருப்பி வரும்போது என்னால அந்த இடத்துல உள்ள உட்கார முடியல, அதை தப்பு பண்ணாதேன்னு சொல்லிட்டாரு. அங்க வர்றவா எல்லாருமே எங்க தெருவுல இருக்கிற எங்க பிளாட்ல இருக்கிற 4 பேர் மட்டும்தான் அந்த Thursday அன்னைக்கே நான் கொஞ்சம் அலோவ் பண்றது. எல்லாரும் குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு அன்னைக்கு அந்த டயத்துக்கு வருவா. வெளியில இருந்து அந்த அவளுக்கு விஷயம் தெரியாம நம்ம அவளை சொல்ல முடியாது இல்லையா, எப்படி யார் எங்க வந்தா எப்படி வந்தா, அந்த எச்சல் தீட்டு அவருக்கு ஆகலங்கும் போது நான் அதை தானே கேட்கணும். கரெக்ட். ஏதாவது ப்ராப்ளம்னு இருந்ததுன்னா காமாட்சியும் வச்சுருக்கேன். அதுதான் சொல்ல, ஒரு ப்ராப்ளம்னு இருந்ததுன்னா அவர் வந்து போய் காப்பாத்துவார். அது எப்படி காப்பாத்துவார்ன்றது சொல்லவே முடியாது. எந்த கண்ட்ரில இருந்தாலும் போய் சொல்லிடுவார், இது மாதிரி இருக்கு அவளை போய் சொல்லுன்னு. அது வந்து அவரு சொல்லணும். அவருக்கு நம்ம என்ன சொல்றது, நம்ம மேல அவருக்கு அந்த கருணை இருக்கணும். இருந்ததுன்னா அடிச்சு தூக்கி யாரா இருந்தாலும் தூக்கின்னு போயிடுவார். எங்க இருந்தாலும் யாரா இருந்தாலும் போயிடுவேன். பாரபட்சமே கிடையாது. ஆனா சில சமயம் சிலருக்கு வாயே திறக்கவும் மாட்டார். நீ அதுல தலையிடாதே அப்படின்னு அவர் ஏதோ சம்திங் சென்ஸ் பண்ணியிருப்பார். நம்ம அது செய்யற விஷயங்கள் ஒன்னொன்னும் அவர் தான் சொல்வாரு. இப்ப கூட பரிகாரன்ற பேர்ல என்ன சொல்லியிருக்காரு, நிறைய அடிபடுவோம், ஆக்சிடென்ட் ஆகும். நான் இதை படிச்சு உங்களுக்கு அன்னைக்கு வரும்போது கூட சொன்ன பாருங்களேன். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல அகோர வீரபத்திரருக்கு வெத்தலை மாலை போட சொல்லு. 9 மிளக சிகப்பு துணியில கட்டி பசுநெய்ய விட்டு காலபைரவருக்கு விளக்கேத்த சொல்லு. ஆஸ்பத்திரி செலவும் ஆக்சிடென்ட் ஆறதும் டிராஸ்டிக்கா குறையும். திருமதி பத்மா வைத்தியநாதன் அவர்களின் அனுபவங்கள் அடுத்த வாரமும் தொடரும்.